ஹலோ குட்டீஸ், கதையின் பெயர் பட்டை நாமம். குதிரை மொழி அப்படின்னு ஒரு ஊர். அதில் உத்தமன் அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். பேர் தான் உத்தமன். ஆனால் அவன் செய்கிறது ஃபுல்லாக ஃப்ராடு வேலை தான். மற்றவங்களை ஏமாற்றி பொழைக்கிறதான் அவன் தொழிலே. நல்ல நோட்டெல்லாம் மற்றவங்கள்ட்ட வாங்கிட்டு இவன் கள்ள நோட்டை கொடுத்து ஏமாற்றுவான். அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட நல்ல செயின், தங்க கோல்டு செயின் வாங்கிட்டு இவன் கவரிங் நகை இந்த மாதிரி கொடுத்து ஏமாற்றி பொழைப்பு நடத்தி வந்தான். ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி செய்கிறப்பையும் அவன் திருப்பதி சாமிக்கு வேண்டிக்குவான். இது மாதிரி மற்றவங்களை ஏமாற்றி சம்பாரித்து பெரிய பணக்காராயிட்டான். இது மாதிரி இருக்கப்போ ஒரு நாள் அவனுக்கு ஒற்றை தலைவலி வந்தது. அவனால் அந்த தலைவலியே தாங்க முடியல. என்ன வைத்தியம் செஞ்சும் சரியாகலை. உடனே இவன் திருப்பதி சாமிக்கு மொட்டை அடிப்பேன் அப்படின்னு வேண்டிக்கிறான். இவன் கொஞ்ச நாளில் தலைவலியும் சரியாயிடுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், சொந்தக்கார், ஏன்னா அவனுக்கு தான் பணக்காரன் ஆயிட்டாலையா, சொந்தக்காரில் 2 வேலையாட்களை கூட்டிகிட்டு திருப்பதிக்கு போகிறான். அங்கே சாமி தரிசனம் கிடைக்குது, எல்லாம் இலவசமாகவே சாப்பாடு கிடைக்குது, தங்குறதுக்கும் எல்லாம் இலவசமாக கிடைக்கிறது. அதனால அவன் எந்த செலவும் செய்யாமல் இருக்கான். அப்போ அங்கே சாமி சரி உத்தமன் வேண்டிக்கிட்டானே, மொட்டை அடிக்க வருவான் அப்படின்னு சொல்லி திருப்பதி பெருமாள் காத்துட்ருக்கார். நம்மளுக்கு அவன் செய்வான், முடிக்காணிக்கை தருவான் அப்படின்னு பார்க்குறாரு. மொட்டை அடிக்கிறவங்களும் ரெடியாக இருக்காங்க. அங்கே யாராவது வந்தால் மொட்டை அடிக்கலான்ட்டு. ஆனால் இவன் என்ன செய்கிறான், கூட வந்த டிரைவரை போய் மொட்டை போட்டுக்கோ அப்படிங்கிறான். அவனும் மொட்டை போட்டுக்கிட்டார். ரொம்ப சாமிக்கு எரிச்சலாக வருது. அப்போ உத்தமனை கூப்பிட்டு, நீ எனக்கு முடிக்காணிக்க தர வேண்டிக்கிட்ட, ஆனால் நீ செய்யலை அப்படின்னு சாமி கேட்குறாரு. அப்போ உத்தமன் சொல்கிறான், நான் என்ன வேண்டிக்கிட்டேன், தலைவலி குணமானா திருப்பதி சாமிக்கு மொட்டை அடிக்கிறேன் தான் வேண்டிக்கிட்டேன். எனக்கு மொட்டை அடிச்சுக்கிறேன்னு நான் சொல்லலை. என் டிரைவர் பேர் தான் திருப்பதி சாமி, அவனுக்கு தான் நான் மொட்டை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேலியாக சிரிக்கிறான். சாமியும் சரி இவனை இப்போ மடக்க முடியாது, வேற ஒரு டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தரிசனம் தரத்துக்கு அவர் கோயில் போயிறார். இவனும் சாமியை ஏமாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கர்வமாக இப்படி இருக்கான். சரி திருப்பதி நம்ம ஊர்லேருந்து வேற ஊருக்கு வந்திருக்கோம், கடை வீதியெல்லாம் சுற்றி பார்க்கலாம், அப்படி இங்கே யாராவது நம்மளுக்கு ஏமாத்துறவங்க இருந்தால் ஏமாற்றி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு கடை வீதியில் சுற்றிட்டு இருக்கான். இவன் முடி தாடி மீசை இப்படி இருக்கவும் ஒரு மாதிரி இருக்கான். அங்கே பார்க்குற போலீஸுக்கு இவன் மேலே சந்தேகம் வருது. ஆளே ஒரு மாதிரி இருக்கானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு தெரியலையா நல்லவங்க யார் ஃப்ராடு யாருன்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க போலீஸு. இவன் ஃப்ராடாக இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு செக் பண்ணுறப்ப காலில் கள்ள நோட்டுலாம் சிக்குது. ஏன்னா இவன் மாற்றுறதுக்கு வச்சுருக்கான் இல்லையா மற்றவங்கள ஏமாத்துறதுக்கு. இப்போ போலீஸ் அவனை பிடிச்சிருது. அவனை மொட்டை அடித்து ஜெயிலில் போட்டுறாங்க. கூட வர 2 வேலையாட்களையும் ஜெயிலில் போட்டுறாங்க. நம்ம சாமி திருப்பதி சாமி பெருமாள் நினைக்கிறேன், நானே பட்டை போட்டிருக்கேன், எனக்கே நீ பட்டை நம்ம போறியா அப்படின்னு நம்மகிட்ட சிரிச்சுக்கிறாரு. எப்பவுமே நம்ம தெய்வத்தையும் சரி மற்றவங்களையும் ஏமாத்தினா நம்மளையும் ஏமாத்திக்கிற மாதிரி தான். எப்பயாவது ஒரு நாள் நம்ம மாட்டுவோம், அதுக்கான சரியான தண்டனை கிடைக்கும். குட்டீஸ், கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.